கஞ்சா, குட்கா பொருட்கள் ரயில் மூலம் கடத்தப்படுவதை தடுக்க அனைத்து ரயில்களிலும் இருப்பு பாதை காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். இதையடுத்து மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் இருப்பு பாதை காவல் ஆய்வாளர் தலைமையில் சோதனை நடத்தப்பட்டது. இந்நிலையில் பனாரஸில் இருந்து ராமநாதபுரம் சென்ற விரைவு ரயிலில் முன்பக்கம் உள்ள முன்பதிவு இல்லாத பெட்டியில் சோதனை செய்தபோது அதில் 3 பைகளில் சுமார் 25 கிலோ எடையுள்ள புகையிலை பொருட்கள் மற்றும் தம் பாக்குகள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை கைப்பற்றிய காவல்துறையினர் மயிலாடுதுறை ரயில் நிலையம் கொண்டு வந்து சேர்த்தனர். மயிலாடுதுறை பழைய ஸ்டேட் பேங்க் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையில் முதலமைச்சரின் உருவப்படம் பதிக்கப்பட்ட அப்பா ஸ்டிக்கரை ஒட்ட முயன்ற பாஜகவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இந்நிலையில் காவல்துறையினர் பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு, மாவட்ட துணைத் தலைவர் மோடி கண்ணன் மற்றும் 2 பெண் நிர்வாகிகள் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். இதனிடையே பாஜகவினரின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்து நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தலைமையில் கிட்டப்பா அங்காடி முன்பு திமுகவினர் திரண்டனர். மேலும் காவல் ஆய்வாளர் அனைவரையும் கலைந்து போக வலியுறுத்திய போது திடீரென்று அண்ணாமலை உருவப்படத்தை செருப்பால் அடித்து திமுகவினர் அவமரியாதை செய்துவிட்டு பின்னர் கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் அனந்தமங்கலம் கிராமத்திற்கு செல்லக்கூடிய பிரதான சாலைக்கு அடியில் செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 1 வார காலமாக பல்லாயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் சாலையில் வழிந்தோடியும் அருகில் உள்ள வாய்க்காலில் கலந்தும் வீணாகி வருகிறது. தற்போது கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் இதுபோன்ற குடிநீர் வீணாகி வருவது வேதனை அளிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பகுதியில் ஏற்படும் குடிநீர் குழாய் உடைப்புகளை உடனடியாக சரி செய்து குடிநீர் வீணாகுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.